சுவாமிமலை பயணம் உங்களுக்கெல்லாம் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த சுவாமிமலை பயணம் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் தான் இருந்தது. ஏன்னா இந்த அனுபவ வீடுகளில் வந்து நான் போகாத ஒரு ஒரே ஸ்தலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிமலை. திருப்பரங்குன்றம், கோயம்புத்தூர் இடங்கள் மட்டும்தான் நான் வச்சுட்டு சரி முருகப்பெருமான் வந்து நம்மளை கூப்பிட்டோம் அதுக்கப்புறம் நீ போகலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக வந்து திருச்செந்தூராக இருக்கட்டும் அது திருத்தணி இருக்கேன். இந்த சுவாமிமலைங்க போகிற என்னென்ன பிளான் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த பயணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்க்காகவும் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒருத்தர் வந்து இருக்கார் அவர் அந்த அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு குடும்பத்தையும் ஒரு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு நிலையும் பிரச்சனை வந்து தாங்கிட்டு இத்தனை நாள் இந்த மனுஷன் வந்து ஒரு இன்னொரு வேதனையாக தான் இருந்தாங்க. அந்த மனிதன் வந்து என்ன சொன்னாருன்னா, இதுக்கிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். கோயிலுக்கு வாங்க, கோயிலுக்கு வாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நான் அவரை கோயிலுக்கு நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நானாக தான் போய் அவரை கூட்டிகிட்டு வந்து அப்படின்னு அவரோட கெட்ட நேரம் பாருங்கள், கோயில் முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பு விஷயத்துல இந்த ஒரு சில 2 மாதம் மேலே நம்ம கோயிலுக்கு வந்து போயிட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு வந்து இந்த சுவாமி மலையில் வந்து நான் போகணும் அப்படின்னு முருகப்பெருமானை நோக்கி வந்து எனக்கு இவரை வந்து கூட்டிகிட்டு ஒரு நல்லது நடக்கும், அவரோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பிளான் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சுவாமி மலைக்கு அவரை கூட்டிகிட்டு போனேன். அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட தடயம். அவர் நேரத்துக்கு வரல, மழை பெஞ்சிட்டு இருந்தது, பஸ்ஸு கிடைக்கல. போகிற பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது அந்த பஸ்ஸு எங்கே நாங்கள் நிற்கிறதுக்கு முன்னாடி 1 ஹவர் முன்னாடி போய் எவ்வளோ தடங்கள் போய் கடைசியாக வந்து சுவாமி மலையில் வந்து இறங்கியாச்சு. இந்த சுவாமி மலையில் நான் போகும்பொழுது கரெக்டாக வந்து நட சாத்துற டைம், அதாவது 8:30 மணிக்கு நான் போய் சேர்ந்தேன். எல்லாமே பஸ்ஸு டிலேயால் 8:30 மணிக்கு போய் சேர்ந்தேன். கோயில் வாசப்படி மிதிக்கும் போதே முதல் பிரச்சனை என்கிட்டேருந்து ஆரம்பிச்சது. என்னென்னா என் குடும்பத்தில் என் மனைவிக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. அது மிகப்பெரிய ஒரு மனசை வந்து ஒரு துன்பம் கொடுக்குற விஷயமா எனக்கு வந்து அந்த சண்டை வந்தது. நான் முக்கியமாக அந்த கோயில் திருத்தலங்களை போகும்போது ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ஏதாவது நம்மளை வந்து மனதை உடைக்கக்கூடிய நிலைமைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். அதையும் தாண்டி எனக்கு வந்தது. ஏன்னா நான் திரும்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நடக்கும். நான் அதையும் தாண்டி அவர் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு வரேங்க. பார்த்துட்டு வந்துட்டு அந்த இது ஏகப்பட்ட ஒரு டென்ஷன்லேயும் ஒரு வழியிலையும் நான் போய் பார்த்துட்டேன். முருகப்பெருமானை பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வந்துட்டு அதே நைட்டில் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பஸ் ஏறி நாங்கள் கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது வந்து இந்த பாண்டிச்சேரிக்கு போகிறான பஸ் வந்து கிடைக்கவே இல்லை. நாங்கள் நினச்சிட்டோம், ஏன்னா கடைசி பஸ்ஸு போயிட்டுருக்கோம். கரெக்டாக 12:30 மணி ஆகிப்போச்சு. கடைசி பஸ்ஸு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு பஸ்ஸு வந்தது. அந்த பஸ்ஸுக்குள்ளே நாங்கள் ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறமா நான்